ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் பேட்டரியை சர்வீஸ் பண்ண போகிறோம். அதாவது சர்வீஸ் பண்ணல, புது செல்ஸ் நம்ம இதில் பேக் பண்ணி அசம்பிள் பண்ண போகிறோம். ஓகேவா? இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 72 வோல்ட்டு 28.6. இப்போது 72 வோல்ட்டு 29Ah லித்தியம் பேட்ரி ஒக்கினோவா ப்ரைஸோட பேட்டரியை நம்ம புதுசாக அசம்பிள் பண்ண போகிறோம். இந்த பாக்ஸில் இருக்க பழைய பேட்ரி பேக்கை எடுத்துகிட்டு நம்ம புதுசாக அசம்பிள் பண்ண போகிறோம். இது என்ன கம்ப்ளைண்ட்னா, பேட்ரி வந்து 60 வோல்ட்டில் வந்து நிற்கிது. 72 வோல்ட்டு பேட்ரி 60 வோல்ட்டில் வந்து நிற்கிது. கஸ்டமர் வந்து இந்த பேட்டரியை வந்து ஒரு 40,000க்கு மேலேயே ரன் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டியே 35,000 சம்திங் தான் வரும். ஓகேங்களா? ஸோ 40 வரைக்கும் ஓடிக்குதுன்னா நல்ல பேட்டரி தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இதை நம்ம பிரிக்கணும். பிரிச்சுட்டு உள்ளே இருக்க பேட்டரிஸ்லாம் ரிமூவ் பண்ணணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே, இன்றைக்கி தான் வந்து இதை கொடுத்துருக்காங்க. அமௌண்ட்டு பே பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம பிரிப்போம். நாளைக்கு தான் நம்ம இதுக்கான ஸ்பேர்லாம் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பேட்டரிஸ்லாம் நாளைக்கு மண்டே ஈவினிங் 7 PM வந்து டெலிவரி கொடுக்குறதா சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம பிரிக்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸ்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா எனக்கே கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு. நீங்களே என்னென்னு பாருங்கள். கஸ்டமர் ஃபஸ்ட் டைம் என்கிட்ட வராருன்னு நினச்சேன். இந்த பேட்டரி ஆல்ரெடி வேலை பார்த்துருப்பார் போல், இல்லை சர்வீஸ் சென்டரில் ஒக்கினோவா சர்வீஸ் சென்டரில் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ரெண்டாவது இந்த ஒயரெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. சென்ஸ் ஒயர்லாம் என்ன கணக்குன்னு தெரியல, பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா பேட்ரி பேக்லேருந்து, அதாவது பாக்ஸ்லேருந்து பேக்கை வெளியே எடுத்தாச்சு. இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ப்ராப்பராக ஒரு டேப் எதுவுமே போடாமல். ஸோ பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பிரித்தாச்சு. பிரிக்கும் போது கொஞ்சம் சம்பவம் ஆயிடுச்சு. நல்லா ப்ளட்டு இந்த மாதிரி நிறையா நடக்கும் இந்த வேலை பார்க்கும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டியில் கம்ப்ளைண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, பேட்ரி ரன் ஆகலை, சார்ஜும் ஆகலை அப்படின்றாங்க. ஸோ எதனால் சார்ஜ் ஆகாமல் போயிருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொரு செல்லையும் 3.2 வோல்ட் தான் இருக்குது. அதனால் இது சார்ஜ் ஆகலை, சார்ஜும் ஆகிருக்காது. ரெண்டாவது, கஸ்டமரு வண்டியே நல்லா யூஸ் பண்ணிட்டாங்க. அதனால் உங்களுக்கு ரீடிங் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். ஒரே கையில் பண்ண முடியல, பார்க்க முடியல. பார்த்தீங்கன்னா தெரியும் 3.9. இதே மாதிரி தான் கேஷுவலாக இன்னொரு இந்த லாஸ்ட்டில் நான் கொடுக்குறேன் பாருங்கள். ஒவ்வொரு செல்லுலேயுமே 3.9 தான் இருக்குது.
பார்த்தீங்களா, எல்லாமே 3.20 அவ்வளோதான் இருக்குது. ஸோ 20 சீரீஸுமே உங்களுக்கு 3.20 இருந்தால் எப்படி சார்ஜ் எடுக்கும்? சார்ஜ் எடுக்காது. இது பேலன்ஸ் பண்ணலான்னா பேலன்ஸும் ஆகாது. ரீசன் என்னென்னா, செல்ஸோட வேல்யூ வந்து முடிஞ்சிருச்சு. அதனால் இதை நம்ம பேலன்ஸ் போட்டாலும் ஒரு பயனும் இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த பிஎம்எஸ் நல்லா இருக்கா அப்படின்றது நம்ம இன்னொரு பேட்ரி பேக் அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் தான் செக் பண்ண முடியும். இப்போ வரைக்கும் ஸ்டேட்டஸ் என்னென்னா ஓகே தான்ன்ற மாதிரி, பிஎம்எஸ் நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பிஎம்எஸ்ஸை பேட்டரியிலேருந்து ரிமூவ் பண்ண போகிறோம் டோட்டலாக கேபிளோட செட்டாக. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிஎம்எஸ் அசம்பிள் ஒர்க் இது தான். ஓகேவா? இதை வந்து இப்போ இதில் வந்து ரிமூவ் பண்ணணும், சால்ட்ரிங் வச்சு ரிமூவ் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ்ஸை செப்பரேட்டாக எடுத்தாச்சு. அவ்வளோதான் பிஎம்எஸ்ஸு. ஓகேவா? மைனஸ் இங்கே, ப்ளஸ் இங்கே டைரெக்டாக. ஓகேங்களா? இதை வச்சிடலாம். இப்போ வந்து இந்த சென்ஸ் ஒயரெல்லாம் நான் பிரித்து எடுக்கணும். ஓகே, இப்போது சென்ஸ் ஒயர் டோட்டலாக எடுத்தாச்சு. வந்து பேட்ரியில் கை வச்சுருக்காங்க, எதுக்கு என்னது கை வச்சு என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஓகேங்களா? பேட்ரி வந்து பிராண்டு ட்ரான்டெக்கா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தேவையான ப்ராடக்ட்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. பேட்ரி நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். நம்ம போட்டுக்கிற கெப்பாசிட்டியும் கம்மி தான். அது தாங்கக்கூடிய பாக்ஸ் தான் இது, அவ்வளோ சீக்கிரம்லாம் போகாது. பப்பி டிபி போட்டிருக்கோம், வேக்சின் போடல. பப்பி 41 டே தான் ஆகும்.
45 days ஆஃப்டர் தான் நீங்கள் வேக்சின் போடணும் பப்பீஸ்க்கு. புரியல? பெரிய என்னாச்சு இந்த செல்ஃபில் நேற்று ஒரு திட்டினா நேற்று போதில். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேட்ரியில் ஒர்க்கு முடிஞ்சிச்சு. ஓகேவா? இது வந்து கஸ்டமருடைய பழைய பேட்டரியில் இருந்த பிஎம்எஸ்ஸு. சரிங்களா? இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் வந்துட்டு உங்களுக்கு மைனஸ் இது. ஓகேவா? மைனஸ் அவுட்புட் இங்கேருந்து எடுக்க போகிறோம், ப்ளஸ் அவுட்புட் இங்கேருந்து எடுக்க போகிறோம். இது ரெண்டுமே கரெக்டாக இருக்குது, பக்காவாக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இந்த பிஎம்எஸ் கெப்பாசிட்டி 45 ஆம்ஸ் வரைக்கும் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் இங்கே தான் நம்ம சென்ஸ் ஒயர் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இது வந்து பி மைனஸு, பேட்ரி மைனஸில் நம்ம இதை கொடுக்க போகிறோம். பேட்ரி மைனஸ் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரிப்பு தான் பேட்ரி மைனஸ், இங்கே இதில் கொடுத்துட போகிறோம். ஓகேவா? ப்ளஸ்ஸு டைரெக்டாக கொடுக்க போகிறோம், இதில் கொடுக்க போகிறோம், இப்படி கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இதில் சால்ட்ரிங்கில் யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், சால்ட்ரிங் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. இந்த பேட்ரியில் இது வந்து 72 வோல்ட்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது நானே சொல்லிட்டேன். இதில் எவ்வளோ ஆம்ஸு, இதோட ஆம்ஸ் ரேட்டிங் என்னன்னு கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு, கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு 500 நம்ம கண்டிப்பாக ஜிபே பண்ணிடலாம், கூகுள் பே பண்ணிடலாம். ஓகேங்களா? நம்ம ஒர்க்கு முடிஞ்சு இப்போது 20 சீரீஸில் நம்ம பேட்ரி பேக் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது ஏஹெச் என்னன்னு நான் சொல்ல விரும்பலை, சும்மா ஒரு இது. உங்களில் யாராவது கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க போ அப்படின்ற மாதிரி கூட இருந்துருவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கமெண்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட் எதுவோ அவங்களுக்கு 500 நான் ஜிபே பண்ணிடுறேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனியில் மேக் பண்ண பேட்ரி. ஓகேவா? ஸோ இதில் வந்து கஸ்டமரோடது ஓல்டு ப்ராடக்ட் என்ன போட்டிருக்கோன்னா பிஎம்எஸ் நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? 20 சீரீஸ் பிஎம்எஸ் போட்டிருக்கோம், 20 சீரீஸ் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? பேட்ரி மேலே இந்த சென்ஸ் ஒயர் எதுவுமே டச் ஆகிற மாதிரி. ஓகேவா? 72 வோல்ட் இருக்குது, நாமினல் வோல்ட்டில் இருக்குது, ஃபுல் சார்ஜ் 80 வோல்ட்டு. ஓகேங்களா? இந்த பேக், இந்த அசம்பிள் ஒர்க் வந்து மொக்கையாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், பக்காவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதோட ஒக்கினோவா ப்ரைஸ், அதாவது ஒக்கினோவா ப்ரைஸ்ன்றது ஜப்பான் கம்பெனி. ஜப்பானில் அசம்பிள் பண்ணவங்க ஒர்க்கு நல்லாயிருக்கா இல்லை என்னோடய ஒர்க்கு நல்லா இருக்கான்னு நீங்களே பார்த்துக்கணும். அந்த பேட்டரியை நான் காட்டுறேன். ஓகேவா? இப்போ இந்த ஒயர் மேலெலாம் தொங்கின்னு இருக்கு இல்லையா, இதை அப்படியே நான் வந்து அந்த க்ரீன் ஷீட் மேலே ஒட்டிடுவோம். சரியா? பேட்ரிக்கும் க்ரீன் ஷீட்டு ஒயரு இது ரெண்டுக்கும் நடுவில் க்ரீன் ஷீட் இருக்குது. ஓகேவா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயரோட அவுட்புட்டு பி மைனஸ், இது வந்து பேட்ரி மைனஸ். ஓகேவா? பேட்ரி மைனஸ் கொடுத்துருக்கோம். இங்கே அவுட்புட்டு வந்து உங்களுக்கு 72 நாமினல் வோல்ட்டில் இருக்குது, ஃபுல் வோல்ட்டு 80 வோல்ட்டு வரும். இப்போ இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போது இதோட பழைய பேட்ரி பேக்கை நான் காமிக்கிறேன், பாருங்கள். இதுதான் வந்துட்டு அந்த பிஎம்எஸ் இல்லை, அந்த பிஎம்எஸ் வந்து இந்த பேக்கில் தான் இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த பேக்கிலேருந்து நான் வந்து அதில் மாற்றிருக்கேன். சிம்பிள் தான். இங்கே வந்து ஸ்ட்ரிப்பு நேராக கொடுத்துருக்காங்க, நமக்கு அங்கே வேலை இல்லை. ஓகேவா? சிம்பிளாக இங்கே ஒரு இடத்துல கொடுத்துட்டு எடுத்துடும். ஸோ இதுதான் இதோட வேல்யூ என்னென்னா, ஒவ்வொரு செல்லும் 3 வோல்ட்டு கீழே இருக்குது.
இப்போ நம்ம போட்டிருக்கிறது சுக்ரா 3.7 வோல்ட்டில் இருக்குது. இது நாமினல் வோல்ட்டில் இருக்குது. ஃபுல் சார்ஜ் பண்ணோன்னா 8 வோல்ட் வரும். உங்களுக்கு 2 இயர்ஸு கம்பல்சரி இந்த எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம். 30,500 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் 35,000 கிலோமீட்டர் வரைக்கும் ரன் பண்ணிக்கலாம். இதோட டிசைன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள், பார்த்துக்குங்க மக்களே. நான் பண்ணுற ஒர்க்குக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பார்த்துங்க மக்களே. சரிதானா? இதை இந்த ஹோலை ரவுண்டாக கட் பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட ஒரு மிஷின் இல்லையா? இப்படி தான் கட் பண்ணணுமா? இது எப்படி இருக்குது? ஒக்கினாவா ப்ரைஸு ஒரு பேட்ரி ரெடி பண்ணி அசம்பிள் பண்ணி கொடுத்து விட்றாங்க. இந்த கண்டிஷனில் எவ்வளோ மொக்கையாவா? ஸோ நம்புங்க மக்களே, என்னை நம்பலாம், நம்பினவர் கைவிடப்படார். ஃபர்ஸ்ட் கால் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் சர்வீஸு, லித்தியம் பேட்ரி சர்வீஸு, 55 15th லேன், இந்திரா நகர், அடையார், சென்னை, 6,20,000. யார் வேணாலும் உங்கள் பேட்டரியை சர்வீஸ் பண்ணோன்னா நம்மக்கிட்ட நம்பி எடுத்துகிட்டு வரலாம். ப்ரைஸ் ரொம்பவே கம்மி தான். இப்போது இந்த பேட்ரி பேக்கோட ப்ரைஸை நான் சொல்லியிருப்பேன். இந்த பேட்ரி பேக்கை நீங்கள் ரெடி பண்ணணும், வெளியில் நீங்கள் கொடுத்து பண்ணுறீங்கன்னா 35,000 கீழே உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா நான் கேரண்டியாக உங்களுக்கு ஒரு 10,000 நான் கிஃப்ட் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் 21,050 ருபீஸுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். எப்படி இந்த ஒரு பேக்கு, புது பேக்கு. சரிதானா? நம்பிக்கை இருக்கவங்க நல்ல மாதிரி பேட்டரிஸ் அசம்பிள் பண்ணி கொடுத்துட்றோம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பேட்ரி பேக்கோட பாக்ஸு. அதாவது இந்த பேட்ரி பேக்கோட இருக்குது. இதோ இந்த பேட்ரி பேக்கோட பாக்ஸு. இந்த கம்பெனி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த பேட்ரி பேக்கில் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு மூடியும் போட்டுட்டேன். ஸ்க்ரூஸ் மட்டும் போடணும். சரியா? இப்போது உங்களுக்கு நிரூபிக்கிறதுக்காக இந்த வீடியோவில் நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, ஸோ நான் நிரூபிச்சாகணும். அதனாலே நம்ம ஸ்க்ரூ போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பேட்ரி நம்ம பேக்கை இன்னொரு தடவை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லா ஸ்க்ரூஸையும் நம்ம பேக் பண்ண போகிறோம். பாக்ஸை பேக் பண்ண போகிறோம். ஓகே தானே? சிம்பிளாக நீங்கள் அந்த ஸ்டிக்கர் ஒட்டலையேன்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஆனால் அந்த ஸ்டிக்கர் மேலே தான் இருக்குது. நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி ஓட்டிட்டோம். அந்த எப்பாக் ஷீட்டை தாண்டி வெளியில் எதுவுமே கான்டாக்ட் கிடையாது. ஓகேவா? எப்பாக் ஷீட்டு 200 செல்சியஸில் வச்சாலும் ஹீட் ஆகாது. இந்த ஹேம்ஸா பாய் வராங்க. என் பார்ட்னரா அப்படின்னு சார்ஜ் போட்டிருக்கேன். சார்ஜ் உங்களுக்கு 72 வோல்ட்லேருந்து 72.8 வோல்ட் வரைக்கும் சார்ஜ் ஆகிருக்கு. ஓகேவா?
தான் கேட்டு பாரு. சரி அப்படியா சரி. ஆமாம் ஏய் சரி ஓகே பாரு என்னாட்டு. சரி சரி பாரு கேட்டு பாரு காலேஜ் அதான் என்ன சொல்கிறேன் இதுதான் காலேஜ் என்ன சின்ன ஒரு என்ன சொல்கிறேன் பாரு.